யாருக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம்? குழந்தைங்களுக்காக, குடும்பத்துக்காக இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி மிஷின் மாதிரி உழைக்க போறோம்? இப்படி என்னைக்காக நினைச்சு சோர்ந்து போயிருக்கீங்களா? எனக்கு கூட அந்த மாதிரி சில சமயம் தோணுங்க. ஒரு நாள் காலையில வீட்டுக்கு பக்கத்துல இருக்க குப்பை தொட்டியில குப்பையை கொட்டுறதுக்காக போனேன். அப்ப அங்க ஒரு பாட்டி 60-70 வயசு இருக்கும். அவங்க குப்பையில இருந்து ஏதோ நோண்டி நோண்டி எடுத்துட்டு இருந்தாங்க. பேப்பர், இரும்பு இப்படி ஏதாவது இருக்கான்னு தேடி தேடி எடுத்துட்டு இருந்தாங்க. விசாரிச்சப்போ அவங்களோட ஒரே மகனும் மருமகளும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதாகவும் அவங்க பேரன் பேத்தியை பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்காக தான் வேலைக்கு போற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்லைனாலும் இந்த மாதிரி குப்பையில கிடைக்கிறத பிரிச்சு எடுத்து அதை எடுத்துட்டு போய் வித்து அதை வச்சு அவங்கள பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. மரணத்துக்காக காத்து கிடக்கிற வயசு, நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. இந்த வயசுல அவங்க இவ்வளவு கஷ்டப்படும் பொழுது நம்ம கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுச்சு. எந்த வாழ்க்கையை நாம கஷ்டம்னு நினைக்கிறோமோ, பிடிக்கலன்னு புலம்புறோமோ, அந்த வாழ்க்கை பல பேருக்கு வாழ்நாள் கனவா இருக்குங்க. இனிமே எப்பெல்லாம் இந்த மாதிரி டவுன் ஆகுறீங்களோ அப்பெல்லாம் அந்த பாட்டியை நினைச்சுக்கோங்க. நம்பிக்கையுடன் நான் உங்கள் கீதா கொளஞ்சிநாதன். இது கலர்ஸ் ஆஃப் லைஃப் ஜிகே, வாழ்வின் வண்ணங்களுடன்.